மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5 முதல் சில வசனங்கள். அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி, இதோ அசீரியா ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படி ஆனானே, நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்தில் கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறதான காரியம் என்னவென்றால், நாம் மலைகளைப் போன்று, குன்றுகளைப் போன்று, பர்வதங்களைப் போன்று நம்பியிருந்த மக்கள் ஒருவேளை நம்பியிருந்த சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மை ஏமாற்றி இருக்கலாம், துரோகம் செய்திருக்கலாம். நாம் நம்பியிருந்த சூழ்நிலைகள், நம்பியிருந்த மனிதர்கள் குன்றுகளைப் போன்று, மலைகளைப் போன்று, பர்வதங்களைப் போன்று நம்பியிருந்த எல்லா காரியங்களும் நம்மை கைவிட்டு இருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, இவைகள் அனைத்தும் ஒரு நாள் கைவிடும் என்று இந்த வேத சத்தியத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம். ஆனால் நம் தேவாதி தேவன் நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். காரணம், அவரே நம்பத்தக்க கன்மலை. அவரை மாத்திரமே நாம் நம்ப வேண்டும். அவர் மேல் மாத்திரமே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டுமென்று கர்த்தர் விரும்புகின்றார். வேதத்தில் மிக தெளிவாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற வார்த்தை என்னவென்றால், மலைகளையும் குன்றுகளையும் நம்புகிறது விருதா என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆம், நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். மனுஷனை நம்புவதை காட்டிலும், பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருப்பதே, பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, இந்த உலகத்தையும் உலக சூழ்நிலைகளையும் மலைகளைப் போன்று, குன்றுகளைப் போன்று, பர்வதங்களைப் போன்று இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா மருத்துவரையும், மருந்துக்களையும், உலக மனிதர்களையும் நாம் நம்பாதபடிக்கு வானத்தையும் பூமியையும் வாயின் வார்த்தைகளினாலே உருவாக்கின வல்லமுள்ள தேவாதி தேவனை நாம் நம்பி இந்த உலகத்தில் கர்த்தருடைய விருப்பத்தையும் வாஞ்சையையும் அவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நாம் புரிந்து கொண்டு அவர் ஒருவரையே நம்பி அவருடைய விருப்பத்தை மாத்திரம் இந்த உலகத்தில் நாம் செய்யும் போது
கர்த்தர் நம்மேல் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரையே நம்புவோம். கர்த்தருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.